இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களோட மொபைல் ஃபோன் வந்து ஹீட் ஆகுதா? அந்த மாதிரியெல்லாம் ஹீட் ஆனா, நீங்க என்ன பண்ணணும்? அப்புறம் என்னென்ன பண்ணக்கூடாது? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட மொபைல் ஹீட் ஆகுது அப்படின்னா, அது வந்து 2 டைப்பா வந்து ஹீட் ஆகும். ஒண்ணு இந்த பேட்டரி சைடுல வந்து ஹீட் ஆகுறது. அப்புறம் இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா, ஃபோனோட மதர் போர்ட்ல இருந்து ஹீட் ஆகுறது. இத நீங்களே தொட்டு பார்த்தாலே தெரியும். எந்த இடத்துல அது ஹீட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நீங்க அது எதுல ஹீட் ஆகுதுன்னு சொல்லிறலாம். இதுல ஹீட்டிங் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது அப்படின்னா, அது ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா மொபைல்ல நார்மலா ஆகுற ஹீட்டை வந்து அது வெளிப்படுத்தும். அது வெளிப்படுத்துறதுக்காக தான் வந்து லைட்டா ஹீட் ஆகும். ஆனா அதுவே அளவுக்கு மீறி ஹீட் ஆச்சு அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி ஹீட் ஆகிறத குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட மொபைல் டேட்டா வந்து ஆன்ல இருந்தால் அதை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அதாவது எனி டைமும் இந்த மாதிரி மொபைல் டேட்டா வந்து ஆன்ல வைக்காம தேவைப்படுற அப்போ மட்டும் அதை ஆன்ல வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா பார்த்தோம்னா, நீங்கள் ஏதாவது மூவி வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி நேரத்தில் வேற ஏதாவது மெசேஜ் பண்ணலாம், இல்லை சாங்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி ஏதாவது சைடில் வந்து அதை யூஸ் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதாவது உங்களோட மொபைலை ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அதை இன்னொரு பர்பஸ்க்காக சைடில் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. அப்புறமா முக்கியமாக பார்த்தோம்னா உங்களோட ரீசெண்ட் ஆப்ஸ் அதாவது அதெல்லாம் கிளியர் பண்ணி விடணும். நீங்கள் அதை கிளியர் பண்ணி விடாமல் வச்சிருக்க அதில் ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது சேர மொபைலோட இது வந்து அதிகமாகும், ரன்னிங் லெவல் வந்து. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைல் ஹீட் ஆக தான் செய்யும். ஸோ எப்பயுமே பார்த்தோன்னா உங்களோட ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து உங்களோட பேட்டரியிலேருந்து வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்கள் வந்து பேட்டரியை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலான்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சார்ஜ் போடுறப்ப 40%க்கு கீழே உங்களோட இதை வந்து குறைய விடக்கூடாது சார்ஜ் பாயிண்ட்டை. அதுவே 90%க்கு மேலே நீங்கள் சார்ஜ் போடக்கூடாது. அதை வந்து அதில் அந்த அந்த இடைப்பட்ட இதிலே வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ரொம்பவே முக்கியமான ஒன்று இந்த பேக் டிபியூ கேஸ் தான். அதாவது இந்த பேக் கவரை வந்து நீங்கள் ஹீட் ஆகிறப்ப போட்டிருந்தீங்க அப்படின்னா, அந்த ஹீட்டை வந்து அந்த பேக் கவர் வந்து வெளியில் வந்து விட்டு அவ்வளோ சீக்கிரமாக வந்து விடாது. இதை நீங்களே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இந்த டிபியூ கேஸ் வந்து இந்த பேக் கவர் வர்றப்ப உங்களுக்கு வந்து நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து மஞ்சள் கலரில் படிய ஆரம்பிக்கும். அதுக்கு காரணமே இந்த ஹீட்டிங் தான். ஸோ உங்களோட மொபைல் ஹீட் ஆகிறப்ப இந்த பேக் கவரை வந்து நீங்கள் கழட்டி வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட்டிங் வந்து தனியாக ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த ஹீட் வந்து அதிகபட்சமாக ரெடியூஸ் ஆகும்.